பயம் வந்ததா இந்த கேப்ல? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் அடுத்து படம் பண்ணணும்னு எப்போவுமே ப்ரெஷர் இருந்ததில்லை. படம் பண்ணணுன்னு கூட ப்ரெஷர் இல்லை. இப்போ இது படம் நீங்கள் ரிலீஸ் ஆகாது போடான்னு சொல்கிறாங்க, நான் பாட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்லை. ஓகே. காலேஜில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன், டிவி ஷோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். ஆட் ஃபில்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம், அது ஒரு பெருசான வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் வேணும்னு கேட்டாங்க. கொஞ்ச நாள் அது கூட பண்ணேன், சும்மா ஜாலியாக இருக்கும், அது ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணி. நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸே? நான் ஒன்றும் ஸ்ட்ரகிளே ஆகலை, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆனஸ்டாக சொல்கிறேன். நான் ஒரு படம் பண்ணால் அது என்ன சொல்றது, வணிக ரீதியாக அது வந்து இதாகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. என்ன ரீசன் அதை யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதனால ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் இதனால ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும். பட் இந்த படம் வந்து எதனால ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை எதனால ஒர்க் அவுட் ஆகலைன்னு ப்ரிசைஸாக சொல்ல முடியல. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னுடைய நண்பர்களே வந்து உன் படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதனால ஓடலன்ட்டாங்க. சில பேர் வந்து காஸ்ட் பெரிய ஸ்டார்ஸ் இல்லாததுனால ஓடலனாங்க, சில பேர் பப்ளிசிட்டி இல்லைன்னு சொன்னாங்க, சில பேர் படம் நல்லா இல்லாதனால ஓடலன்னு சொல்லிட்டாங்க. Suggest us some books to read. Sure. சீரியஸா இல்ல மிஷ்கின் சார் இன்டர்வியூ பார்த்தா நான் சொன்னேன்ல, ஆமா, அதுல புக்ஸ் அவங்க நிறைய அவர் புக் படிக்கிறாரு, அவர்கிட்ட புக் பத்தி கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. நான் சும்மாவே இருக்கிறேன், என்கிட்ட எப்படி சும்மா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம், அப்படியே சும்மா இருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரம் எவ்வளவு? சுதந்திரம் நம்ம எடுத்துக்கிறதா, நம்ம செட்டை தானே, நம்ம தான் சுதந்திரம் எடுத்துக்கணும், நம்ம தான் செட்டை லீட் பண்ணணும். பிடிச்ச டைரக்டர் மட்டமா படம் எடுக்கிறாருன்னா அவர் தள்ளி விட்டுருவோம், அவர் நல்லா எடுத்த படம் தான் நமக்கு வேணும். அதே மாதிரிதான் எனக்கு ஃபினான்ஷியல் நீடே இல்லை, அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன இருக்கு, நம்ம ஊர்ல சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது, யார் வேணா எங்க வேணா சாப்பிட்ற டைம் டெஃபினட்டா சாப்பாடு கிடைக்கும். எனக்கு அதான், எனக்கு ஒரு சின்ன இடத்துல சாப்பாடு கொடுத்தா கூட ஓகே தான், நான் சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துணி கடை வச்சிருந்தான், அதனால எனக்கு துணிக்கு பிரச்சனை இருந்ததில்லை. இப்போ அவன் இல்லை, பட் அதனால அதுக்கு பிரச்சனை இருந்ததில்லை. பைக் வச்சிருக்கேன், ஸோ அதனால அக்கேஷனலாக பெட்ரோல் போட்டா போதும். படம் தான் பார்க்க போறோம் மேக்ஸிமம், எல்லாரும் பிரச்சனை இல்ல. ஆமா, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சாப்பிட்டு பேரே அடல்ட் கண்டென்ட், அது அடல்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்றும் ஆக போறதில்ல. அதனால என்ன மாற்றம் வரும், பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியல. நாட்டில் உங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கத்தி இருக்கு, எத்தனை பேர் கத்தி எடுத்து குத்துறீங்க? குத்தக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இது, சில பேர் பண்றாங்க, அவங்க எல்லாருமே அது அதனால ஓடுற ஸ்ட்ரீமோட போகணும்னு கூட அவசியம் இல்லை. If it happens, otherwise we'll find a way to make it happen. என்னோட பிலீஃப் வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சா படம் பிடிக்கும், ட்ரெய்லர் பிடிக்கல படம் பிடிக்கும். இட்ஸ் ஜஸ்ட் டு அவாய்ட் த அன்வான்டட் கிரவுட், டு என்டைஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்பிள், ஸோ தட் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது, காசு வேஸ்ட் ஆகாது, நமக்கும் வந்து தப்பா நடந்து வர மாட்டாங்க. படம் வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த படத்தை கூட பிடிச்சிருக்கீங்க, என்ன சொல்றது தெரியல. என் இடமா இருந்தா படம் பிடிக்கலாம் போயிருக்கேன்னு சொல்லிடுவேன், ஆனா இது போட நல்லா சொல்லிட்டு இருக்காரு. பட் நானே கொஞ்ச நேரத்துக்கு போயிடுவேன். அதனால இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்றீங்க, அது பிடிக்கலன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுவேன், அவ்வளவு சிம்பிளான விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். அட் வாட் எவர் ஸ்டேஜ் வி ஆர், எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதலாமா, ஃப்ரேம்ஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரேமை எம்பிலிஷ் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்க முடியுமா, அவ்வளோ. வி ஜஸ்ட் ஹேவ் டு புஷ் ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்டெப், அவ்வளோ. எனக்கு ஒன்றும் பெருசாக படம் பண்ணுறதுலாம் சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை, உண்மையாக அதுதான். எனக்கு சும்மா விட்டா நான் அப்படி உட்காந்துருப்பேன் ஜாலியாக, அது மாதிரி. பட் இதுதான் தொழில்னு சொல்லி உள்ள இறங்கிட்டோம்னா அப்போ அது கரெக்டாக பண்ணணுன்றது ஒண்டி தான் என்னுடைய ஒரே டெடிகேஷன். தான் செய்யணும்னு ஒத்துக்கிட்டதுமா செய்யணும் அப்படின்றது மட்டும்தான். ஃபைனல் தாட்ஸ்? அவங்க எல்லாம் என் மேல இருக்க அன்புல இதெல்லாம் சொல்றாங்க, அதனால நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க.